ஹலோ பிபி ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பைக் எடுத்தோம். ஸோ பைக் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய பைக்குக்கு என்னென்ன அக்சசரிஸ் வேணும், நமக்கு என்ன சேஃப்டி கியர்ஸ் வேணுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து வீடியோ போட்டிருப்பேன். நிறையா வந்துட்டு அதாவது பிஎம்டபிள்யூ வாங்கினதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிஎம்டபிள்யூ, அதாவது பிஎம்டபிள்யூன்றதுக்கு மட்டும் இல்லாமல் புதுசாக இந்த ட்ராவலுக்கும் பைக்குக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுதாங்க அது. எப்பா இன்னும் வெயிட்டாக இருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம இப்போது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்னன்ட்டு நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு போகும்போது நம்மளோட திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு பின்னாடி வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருப்போம். ஸோ அதான் வந்து டாப் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். எல்லாமே அது பிரிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு பேக் தான். ஸோ அதை ஓப்பன் பண்ணால் உள்ள என்ன ப்ராடக்ட் இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். இந்த பாருங்க, செமையாக வந்து சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா பாருங்க, சைட்லேயும் வந்து அவ்வளோ ஒரு சேஃபாக கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஆக்சுவலாக நம்ம தலைகீழ ஓப்பன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, எனவே நம்ம மேலே ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி பாக்ஸ் இருக்கும், திருப்பி ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை மேலே எடுக்கவும் நல்லாயிருக்கும். இல்லையே, பாக்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கான், ஆனால் பேக் பண்ணது தப்பாக பேக் பண்ணியிருக்காங்க. மேலையும் கீழே ரெண்டு பக்கமும் செம குஷன் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது பார்க்கவே. இந்த சின்ன வயசில் ஒரு டியூப் ஐஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டியூப் ஐஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது தொடரும்போது. ஸோ ஃபைனலி இந்த ப்ராடக்ட் ஏன் நான் தலைகீழ எடுக்கும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு இதே கிடையாது. ஸோ மேலேருந்து நம்ம தூக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது அதுக்கு நம்ம கையை பிடிச்சி தூக்குற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸையும் தள்ளி வச்சிடலாம். கீழே இதை போட்டுப்போம், அப்போ தான் கீழே ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த 65 லிட்டர்ஸ் எனக்கு ஆக்சுவலாக இதுவே பத்தாவது தான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம கை பிடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் பாக்ஸை தூக்குறதுக்காக ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம லாக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழேயும் ஒரு லாக் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு லாக் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து பின்னாடி அந்த டாப் பாக்ஸ் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு லாக். ஸோ நம்ம அந்த லாக் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம வண்டியிலேருந்து அப்படியே செப்பரேட் எடுத்துக்கலாம். இந்த லாக் வந்து மேலே டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட கீ எங்கே இருக்குது, கீ எங்கே இருக்குது உள்ள பாக்ஸில் இருக்க விட்டோம். ஸோ நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கினது பேண்டிஜாஸ். அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, தேங்க்யூன்னு சொல்லி. இன்ஸ்டாகிராம் பேஜை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து ஒரு பில்லு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கீ எங்கே இருக்குன்னு நம்ம தேடுவோம். ஓவராலாக இதோட இங்கே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் ஜேபி ரேசிங்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. மேலே பிளாக் கலர் வரும்ன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ நான் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இல்லை.
ஓகே, மேலே பிளாக் கலரில் இருக்குது, சைடில் பார்த்தீங்கன்னா கிரே கலர், நல்லா தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம அப்படியே லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இதோட கீ எங்கே இருக்குது? கீ ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தாங்க, எங்கேயோ ஒளி வச்சுட்டாங்க போல் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஒன்றுமே இல்லை, கீழே வந்து ஒரு லாக் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம மேலே தூக்கணும்னா ஓப்பன் ஆகிடும். இப்போது கீ உள்ளே தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் பார்க்கல. ஸோ இதான் ஓப்பன். ஸோ உள்ள அப்படியே ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஸோ பாக்ஸோட டைப் இதுதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கெட் இருக்குது. பேக்கெட் நம்ம ஏதாவது திங்ஸ், இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். அண்ட் உள்ளே நமக்கு வந்து ஒரு ஏதோ ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரின்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இதோட எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட்டுங்க. பேக் ரெஸ்ட் இப்போ எதுக்குன்னா வண்டியில் நம்ம பின்னாடி பாக்ஸ் மாட்டிடுவோம். பாக்ஸில் சாஞ்சா வந்து ஒரு குஷன் இருக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது பேக் ரெஸ்ட்டு. ஸோ இதையும் நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது பேக் ரெஸ்ட்டுங்க. அந்த இது கொடுத்துருக்காங்க, இதுவும் பேக் ரெஸ்ட் தான். ஸோ இப்படி வரும் இந்த டைப். ஐ மீன் எப்படின்னா இப்படி வருங்க பேக் ரெஸ்ட்டு. ஸோ இது வந்து குஷன் தான், சீட்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம சாஞ்சிக்கலாம். பின்னாடி ஏதாவது பில்லியன் உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சாஞ்சிக்கிறதுக்காக பாக்ஸில் வந்து அப்படியே சாஞ்சிக்கலாம், அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நான் கொஞ்சம் எட்டி பார்த்தா உள்ளே பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். எதுக்காகன்னா நம்ம வந்து இங்கே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நைட் டைமில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம ஒருத்தர் இங்கே போயிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியப்படுத்துறதுக்காக. ஸோ ரிஃப்ளெக்ஷன், முன்னாடி ஒரு வண்டி இருக்குது அப்படின்றது ரிஃப்ளெக்ஷனுக்காக தான். ஸோ உள்ளே நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து நம்ம வந்து ப்ராடக்ட் எல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுறதுக்கு, ப்ராடக்ட்லாம் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, கிளிப் டைப்பு. அண்ட் இங்கே வந்து பேக்கெட்ஸ் 2 பேக்கெட். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெதர் தாங்க. ஸோ இந்த லெதருக்கு தான் மோஸ்ட்லி காஸ்ட் போல். ஃபுல் லெதரு செம்ம ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. டோட்டலாக 65 லிட்டர்ஸுங்க. 2 ஹெல்மெட் வந்து நம்ம தாராளமாக வைக்கலாம், அந்த அளவுக்கு பெரிய பாக்ஸ் தான் இது. வந்து இப்போ தான் வந்து ஃபிட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இதில் பாக்ஸ் எப்படி ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உட்காந்துச்சா? அவ்வளோதான்டா, உட்காந்துருச்சு. இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்கா. ஸோ அதை வந்து இது போட்டு அவ்வளோதாங்க, இந்த ஒரு லாக் மட்டும்தான். இதுக்கு நம்ம ஒரு கீ கொடுத்துருக்கான். ஸோ கீயை நம்ம யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 4 சைடு உட்காந்துருக்கோம், அவ்வளோதாங்க. ஸோ இதான் ஓவராலாக இந்த பாக்ஸோட நம்ம பைக்கு. ஸோ குஷன் தெரியுது பாருங்கள் பின்னாடி. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இந்த டாப் பாக்ஸ் பற்றி, ஆக்சுவலாக டாப் பாக்ஸு உங்களுக்கு நேமெல்லாம் சொல்லியிருப்பேன். இங்கே ஒரு கீ எதுக்குன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே திங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா உள்ளே தெரியும், நம்ம இவ்வளோ நாள் லைட்டு இல்லாமல் தான் பார்த்துருப்போம். ஸோ இப்போது இங்கே ஒரு லாக், இங்கே ஒரு லாக். இந்த லாக் கீழே புஷ் பண்ணோன்னா நமக்கு ஓப்பன் ஆகும். இதே நம்ம கீ போட்டு லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஓப்பன் பண்ணோம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.